இங்கே பார்த்தீங்கன்னா வயல்வெளி இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏரி உடஞ்சி அந்த கரை கழனியில் இருக்கிற கரை உடஞ்சி இந்த பக்கம் மரங்களோட வேர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து வேப்ப மரம் நல்லா பச்சுன்னு இருக்குதுங்க. இந்த மண்ணை நம்பி மரம் இருக்குதுன்ற மாதிரி இந்த மழை பெஞ்சு தண்ணி வெள்ளம் அடிச்சு போயிருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த மரம் மண்ணை நம்பி தன்னுடைய கால்களை ஊன்றி சுவாசிக்கிறது. இந்த காற்றை இயற்கையை சந்தோஷமாக சுவாசிச்சுட்டு இருக்கிறவங்களும் காற்றை கொடுத்து மனுஷர்களை நல்லபடியாக சுவாசம் பண்ண வைக்குது. இந்த காற்றால் நமக்கு நல்ல ஒரு இயற்கை காற்றால் நம்ம நல்ல ஒரு ஜீவாத்மா நமக்கு உள்ளத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கையை பார்க்கும்போது, இல்லைங்களா? ஆமாம். கோயில் பிரதோஷம் இன்றைக்கி மார்கழி மாதம் பிரதோஷம் இன்றைக்கி கோயிலில், சிவன் கோயிலில் நல்ல ஒரு சுவாமி தரிசனம் இருக்கு. நீங்கள் நம்ம கோயிலில் வீடியோவில் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த பூ மரம், இந்த கோயிலோட வெளியில் இருக்கிற பூ மரம், மதில் சுவர்கள் பார்த்திங்கன்னா லைட்டு பாருங்கள். அந்த கோயிலுக்காக போட்டிருக்குறாங்க அந்த லைட்டை, அப்படியே பாருங்கள். காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர், இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா பூ வச்சுக்குது. மார்கழி மாதத்துக்கு அதுக்கும் பூஞ்சி. இது எப்பவுமே இந்த பூ வந்து சாமிக்கு வைக்கிற பூக்கள் வந்து எப்பவுமே இருக்கும். இதுக்கு காலங்கள் எனக்கு எப்படின்னு தெரியல இதை பற்றி. அந்த மரம் நான் எப்பவும் பூ பார்த்துருக்கேன். அந்த மரத்தில் உள்ள தென்னை மரம் நீங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. கோயிலுடைய மதில் சுவர்கள் உள்ள பிரதோஷம் கோயில் பூஜை நடக்குதுங்க. அதுக்காக மணி சத்தம் கேட்குது. பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் சிவன் கோயில் உள்ளார இருக்குதுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் வந்துருக்கு பாருங்கள். இப்போ கூட ஒருத்தர் சிவன் கோயில் வந்து இருக்கிற பாருங்கள். எல்லாம் சிவன் சாமி கும்பிட்றதுக்காக கோயில் உள்ளார வந்துருக்குறாங்க. மக்கள்லாம் வந்து உள்ள கூட்டம் இருக்குது. சிவனுடைய அருள் பெறுவதற்காக இந்த ஊர் மக்கள் மங்களத்தில் நிறைய சிவன் பக்தர்கள் அதிகம். அந்த நம்ம ஊரில் கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல பிரதோஷ மக்களை வந்து சாமி பார்க்குறதுக்காக சிவனுடைய அருள் பெறுவதற்காகவும் மக்கள் கூட்டம் கோயில் நிரம்பி வழிகிறது. நல்ல சிவபக்தர்கள், ஆன்மீகவாதிகள் அனைவரும் நல்ல ஒரு பிரதோஷ வேலையில் இந்த மாலை நேரத்தில், மார்கழி மாத பிரதோஷ நேரத்தில் பக்தர்கள்லாம் சிவனை தரிசனம் பண்ணி சிறப்பாக வாழ்வதற்கு, செம்மையாகவும் வாழ்வதற்காகவும் நம்ம சிவனை வழிபட வந்திருக்கிறார்கள். கோயிலுள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் வில்வ மரம் காட்டியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. மண்டபம் கோபுரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கோயிலில். நல்ல ஒரு லொக்கேஷனுங்க. கோயிலுடைய காம்பவுண்ட் சுவர், கேட்டு பார்த்துருக்கீங்க. ஒரு பெரிய நுழைவு வாயில் பகுதியில் அருகில் சிறு கதவுகள் பொருத்திய ஒரு கோயிலின் நுழைவு வாயில் உள்ள பார்த்திங்கன்னா கோயில் பிரதோஷம் மணி அடிக்கிறாங்க கோயிலில். நீங்கள் தான் பார்க்குறீங்க. இப்போது கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து நம்ம பிரதோஷத்தை காட்டியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து இயற்கையான வெளிச்சத்தில் இந்த கோயில் வெளி மதில் சுவர்களையும் தென்னை மரங்கள், பூ மரங்களையும் மற்றும் அருகில் உள்ள கோயிலையும் உங்களுக்கு சிறப்பாக காட்டுவதற்காக இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், சிவன் அருள் பெற்றுக்கொண்டிருக்கிற உள்ள அனைத்து சிவபக்தர்களும் கோயில் மணி ஓசை கேட்கிறது பாருங்கள். ஆனந்தமாக இருக்குது, மனசுக்கு தெம்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்பக்கம் ஒரு வேப்பமரம், பெரிய வேப்பமரங்க அந்த குளத்துக்கு அருகில் இருக்குது. பார்த்திங்கன்னா இயற்கையான மதில் சுவர்கள், கழனிகள், நெல்பயிர்கள், கரும்பு தோட்டம் இவை அனைத்தும் இந்த கோயிலை சுற்றி மக்கள் பயிர் விவசாயம் செய்து வருகிறார்கள். சிறப்பான ஒரு இந்த மங்களத்தில் இந்த ஒரு கோயில் மிக சிறப்பாக வளர்ந்து வருது. சிவபக்தர்களான திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குதுன்றது மிக சிறப்புங்க. ஆமாங்க, அண்ணாமலையரோட அருள் இந்த கோயிலுக்கும் அண்ணாமலையர் வந்து இது வந்து இந்த கோயில் வந்து சந்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு பேருங்க இந்த கோயிலுக்கு. பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சந்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு இந்த கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு பேருங்க. ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயம், சந்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இந்த கோயிலுக்கு.
பேருங்க. மங்களத்தில் இருக்குதுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமம். திருவண்ணாமலேருந்து 15 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குதுங்க. வந்து தரிசனம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் நம்ம மங்களத்தில். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் எங்கள் ஊருங்க. நல்ல ஒரு ஸ்தலம். ஆன்மீக பக்தர்கள்லாம் வந்து சாமி கும்பிட்றாங்க பாருங்கள். இந்த ஸ்தலத்தை நான் 2-3 தடவை இந்த நம்ம சேனலில் காட்டியிருப்பேன். நான் சாமி கும்பிட்றது நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. கோயில் உள்ள ஒரு வளம் வருவேன் நான், நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னுடைய சேனலுங்க. நான் வந்து இந்த கோயிலை 2-3 தடவை இந்த கோயிலை காட்டியிருக்கிறேங்க. நல்ல ஒரு சிறப்பான ஸ்தலமுங்க அந்த கோயில். சந்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம். நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு தோஷங்கள் விலகும். சந்திர கிரகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். மற்ற கிரகங்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு சிவன் அருள் புரிவார் என்பது நிச்சயம். இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய அருமையான ஒரு சன்னிதானம். நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. வெளியூர் பக்தர்கள் நிறைய வராங்க நம்ம கோயிலுக்கு. நல்ல கோயிலுங்கிறத நீங்கள் அந்த கோயிலை பார்க்கும்போது புரிஞ்சு நிற்பீங்க. சிவன் கோயில் நம்ம அருகிலே ஒரு நவகிரக சன்னிதானம் இருக்கிறது. அது நம் அருகில் தென்னை மரங்களும் மாமரங்களும் வேப்ப மரங்களும் இருக்கிறது. கோயிலின் இது ஒரு நுழைவு வாயிலுங்க. இந்த வழி பாதை வந்து குளத்துக்கு செல்வதற்கு இந்த வழி இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதுங்க பாருங்கள். சிவன் ஸ்தலம் சிவ என்ற மூடு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நேர் நுழைவு வாயில் இது. முன்ன காட்டின கேட்டு வந்து இந்த பக்கம் இருக்குங்க, அந்த பக்கம் இருக்குங்க. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா கோயிலோட குளத்தில் தண்ணி மழை பெஞ்சு தண்ணி இருக்குதுங்க. ஆமாங்க. இதாங்க சிவன் கோயில் உள்ளார இருக்கிற வில்வ மரம் மற்றும் பண்ணுறேன் சார். பாருங்கள், கோயிலுடைய நந்திங்க. இது பிள்ளையார் கோயில் இருக்குது.
நான் சொல்கிறேன் பேரனை பேத்தியா பேரன். ஹாய் அப்படியே இருப்பா குழந்தைங்கள கடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தூரம் வந்து காட்டுவோம்.